ஓகே, குட் மார்னிங் கைஸ். நம்ம மார்னிங் ஒரு ஸ்மால் ரைட் போய்ட்டுருக்கோம் குட்டி முத்துக்குமார் ப்ரோவோட. அவர் ஃபோல்டபுள் சைக்கிள் எடுத்துன்னு இருக்கார். பிஎஸ்சியில் ஃபோல்டபுள். பிஎஸ்சியில் ஃபோல்டபுளா? ஆமாம் ப்ரோ, நானும் நம்பலை, ஆனால் இருக்குது. பழைய மாடலு. பிஎஸ்சியில் அலாய் ஃப்ரேமில் ஃபோல்ட் பை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 20 இன்ச் வீலு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. நார்மலாக சின்ன ஹைட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் 6 ஃபீட் ஹைட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மார்கழி மாதம் ஃபுல்லாக சாமி பாட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இல்லாட்டினா லைட்டாக பாடுற மாதிரி இல்லை, பேசுகிற மாதிரி பாட்டை வரிகளை சொன்னாலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணுற காலத்தில் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். மெயினாக ஃப்ளாட் பார் போட்டிருக்குறோம். டார்க் பாரில் இருந்தது ரொம்ப நேரவாக இருந்தது. ஃப்ளாட் பார் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் சீட்டை வந்து லெதர் சைட் போட்டிருக்குறோம். லெதர் சீட்டு ரேலையோடதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வாங்கினவர்கள் சொன்னாப்புல. ஆனால் செம்ம கம்ஃபர்ட்டு சைக்கிள். போன ட்ரெஸ் சைடில் ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். இந்த வாட்டி 20-25 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம். என்ன ப்ரோ, நம்ம ஊர் சிங்கிள் ட்ராக்கா? போங்க. ரெகுலராக சைக்கிளிங்கு ரீச் பக்கத்தில் ஓட்டுறவங்கிட்ட போட்டுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஹைவே மட்டும்தான். சந்து பொதுக்கெல்லாம் கூட்டு போய்ட்டுருக்குறாப்புல. ஆனால் ரோடு சீனரி சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் வயக்காடு. ரோடு ரஃப்பாக இருந்தாலும் உட்கார்றதுக்கு இதமாக இருக்குது. ஏன்னா சைக்கிள் அப்படி ஃபுல்லாக எஸ்எஸும் எம்எஸும் வச்சு பண்ணியிருக்கிறோம். சீட்டில் ஸ்ப்ரிங் இருக்குது. ஹேண்டில் பார் டேரெக்டாக டயருக்கு மேலே இல்லாதனால வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் டேம்ப் ஆகி தான் வருது. அதுவே நல்லா இருக்குது. ஓட்டுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா சைக்கிள், அந்த பக்கம் பார்த்தா சைக்கிள். பிஎஸ்ஏ ஃபோல்டு மேன். இது நம்ம வண்டி. ஓகே கைஸ், நம்ம குட்டி முத்துக்குமார் அண்ணன் கூட இருக்கிறோம். இப்போ ஒரு பிரிட்ஜு மேலே நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பாய்ஸ் டவுன் பிரிட்ஜா? ஆமாம், பாய்ஸ் டவுன் பிரிட்ஜு தான் போட்டிருக்குது. நம்ம கார்கோ வண்டி, அடுத்து குட்டி முத்துக்குமார் அண்ணன் ஃபோல்டு மேனு, ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. வேறு லெவல். ஆற்ற நல்லா தண்ணி போகுதே. நம்ம சைடில் கொஞ்சம் விண்டேஜ் லுக் இந்த சீட்டு கொடுக்குது. See you guys. Let's go. எடுக்கிறதுக்கே வராது. அந்த ரோட்டில் மேலே ஏறினோடனே லெஃப்ட்டில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே நிப்பாட்டுங்க. அங்கேருந்து பார்ப்போம். இதுக்குள்ளே போட்டு போய் கரண்ட் ஆகாது. போவோம். ஏன்
எதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. இருங்க இருங்க. போட்டு போட்டு. டபுள்ஸ் போகிறோம். யார் இந்த அளவுக்கு டபுள்ஸ் போயிருக்க மாட்டாங்க வண்டியில். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன கிரிக்காமல் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நாங்கள் இருக்கோம், எங்கள் டீம் இருக்குது. பஞ்சர் பிரச்சனை இல்லை ப்ரோ. அடுத்து சுத்தமாக தெரில ப்ரோ. நார்மல் சைக்கிள் ரொம்ப தான் இருக்குது ஹேண்டிலிங் எல்லாம். ஓ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் இருக்கிறது தான் கொஞ்சம் வாபுலானது தான். அதுக்கப்புறம்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ரிட்டர்ன் போட்டுமா? ஃப்ரண்ட் ஆமாம். வண்டி நாங்கள் உருட்டிட்டுலாம் போகல. வண்டி நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்குது. ஆமாம் ப்ரோ, மோர் தென் 15 போயிட்டு இருக்கா. அதுக்கு மேலே என்ன வேணும்? பாருங்க அங்கே அவரோட போல்ட்டியாக அனாம தான் நிற்குது. போல்ட்டிக்கு வேலை இல்லை. அவ்வளோ தூரம் வச்சுட்டு வந்துட்டோம். செம ப்ரோ செம ப்ரோ. ஓ சூப்பரு. சைக்கிள் நல்ல இன்வென்ஷனு. வண்டியை காமிங்க உங்கள் வண்டியை. பாருங்க எப்படி அனாமத்தை நிற்குதுன்னு இந்த பயவில். அவ்வளோதான். வீட்டை போடு, வீட்டுக்கு போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். யூ டர்ன் ட்ரைங் கஷ்டம் கஷ்டம். குட்டியாக இருக்கு. ஏற்ற ப்ரோ. ஆமாடி. என்னாச்சு ப்ரோ? பார்த்து பார்த்து பார்த்து. கஷ்டப்பட்டு நம்மளை ஓவர்டேக் பண்ணி நம்ம முன்னாடி போய் கட்டையை போடுறாங்க. வாங்க. ஓ ஓ நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்கன்றவாங்க. பையனை கூட்டிட்டு ஒரு ரைட் போயிட்டு வாங்க அப்படின்னு. புரியுதா? சரி ஓகே ப்ரோ, பாய், பார்ப்போம். வண்டி பரவாயில்லை, நல்லா ஸ்பீடு போகுது. 28, 29, 30ன்னு. ஆனால் கியர் ரேஷியோ ஈஸியாக தான் வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் 58, பின்னாடி 21. 52, 16ஓட கொஞ்சம் பெருசு தான், கொஞ்சம் சின்னது. நான் பெரிய சென்ட்ரிங் போட்டதுனால வேறு ஒன் டயர் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். அதனால தான் போட்டிருக்கிறேன். La